ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? கார்த்திகை 1 அன்னைக்கு ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறாங்க. அதனால அதுக்கான க்ளீனிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணாது. ஏன்னா வேலைக்கு போனதுனால கொஞ்சம் நேரம் காலையில் செஞ்சு வச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வேலையாக சாமியை க்ளீன் பண்ணுறது ஆரம்பித்தோம். சாமி செல்ஃப் கீழே இருக்கிறனால தம்பி ஏதாவது ஒன்று அதை எடுத்து இங்கிட்ட வைக்க, இதை எடுத்து அங்கிட்ட வைக்க எல்லாமே பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் என்னடா செய்கிறதுன்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் கழுவுறதுக்கு வச்சுட்டு, அடுத்து திண்ணூறு தட்டு, குங்குமம், சிமிழ், சந்தன கிண்ணம் எல்லாத்தையும் அதையும் எடுத்துக்கொண்டு போய் கழுவுறதுக்கு வச்சுட்டு, அடுத்து இந்த சின்ன ட்ரே மாதிரி வச்சுருப்போம். அதில் திண்ணூறு, குங்குமம் எல்லாமே இருக்குமா, அந்த ட்ரே எல்லாமே ஒன்று எடுத்து தொடச்சி வச்சுட்டு வாரம் தொடச்சிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி தான் தூசி வரணும்னே தெரியல. தூசி வந்துடுது. கரெக்டாக ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறனால ஜன்னல் திறந்து வச்சோம்னாலே ஃபுல்லாக தூசியாக வந்துடுது. இதை ஃபுல்லாக எல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி வச்சுட்டு, சாமி செல்ஃப் வேறு தம்பிக்கு எட்டுற மாதிரி இருக்கிறனால அந்த திண்ணூறுலாம் எடுத்து இங்கிட்டு போட, அந்த சாம்பிராணியோட அந்த தூள் விழுகும்ல அதையும் எடுத்து அதில் கோலம் போட்டு விளையாட, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பான். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு எட்டுற மாதிரி இருக்கிறனால அதில் அவனுக்கு விளையாட பிடிச்சிருக்கும் போல். அதனால் அதில் விளையாண்டுகிட்டே இருப்பான். நம்ம அந்த கதவை சாத்தியே வச்சாலும் எப்போ தான் திறப்பாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த விளக்குகளை தான் விளையாடுவான். அடுத்து சாமி ஃபோட்டோ ஒன்றா எடுத்து தொடச்சி வச்சுட்ருக்கேன். சின்னதெல்லாம் ஃபுல்லாக சந்தன குங்குமம் வச்சுருப்போம்ல, அது எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக ஈரத்துணி வச்சு தான் தொடச்சிட்ருக்கேன். ஈரத்துணி வச்சு தொடச்சா தான் கொஞ்சம் தூசி எல்லாம் போகும், இல்லைனா தூசி பறக்கும். எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதனால் ஈரத்துணி வச்சு அப்படியே ஒன்றா தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி வச்சாச்சு. இப்போ சாமி திட்டில் இருக்க அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த சாமி திட்டையும் வந்து சோப்பாயில் போட்டு கழுவலான்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் ஃபுல்லாக அதில் இருக்க தூசியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, ஏன்னா தூசி எடுத்துட்டோம்னா தான் நம்ம சோப்பாயில் போட்டு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபுல்லாக அதில் ஸ்க்ரப்பில் ஃபுல்லாக ஒட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் அது வராது. அதனால் ஃபுல்லாக இதை ஃபஸ்ட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு, லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் லிக்யூடு ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. நான் எப்பயுமே தேய்க்கிறதுக்கு சாமி திட்ட கழுவுனா புது ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுவேன். பழசெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் லிக்யூடு ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டு செவுத்துக்கிட்டையும் அந்த பூவோட இதெல்லாம் இருந்துச்சு, அதையும் ஃபுல்லாக எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, லிக்யூடு கொஞ்சம் தான் ஊற்றினேன், பத்தலை. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லிக்யூடு ஊற்றி நல்லா தேய்க்கிறேன். அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த எண்ணெயோடது லைட்டாக பிடிக்கும்ல, அதனால ஃபுல்லாக நல்லா எல்லாம் தேய்ச்சிட்டு, அடுத்து ஈர துணியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துருந்தேன் அந்த சோப்பாயில் ஃபுல்லாக. அடுத்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லிக்விடை ஃபுல்லாக எல்லாமே தொடச்சி எடுத்துட்டு, அடுத்து ட்ரையான கிளாத் வச்சு மறுபடியும் துடைக்கிறேன். அப்படின்னா தானே சாமி ஃபோட்டோ வச்சோம்னா பிடிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக ட்ரையான கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டேன். இதெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணிவிட்டு, அடுத்து சாமி ஜாமான் ஃபுல்லாக விளக்கிட்டேன். விளக்குனதுக்கப்புறம் 2 டைம் விளக்குனா இருந்தாலும் லைட்டாக அந்த எண்ணெய் பிசு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 லெமன் புழிஞ்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு மறுபடியுமே அதை லிக்விடு போட்டு ஒரு டைம் கழுவிட்டு காய வைக்கிறதுக்காண்டி சாமி திட்டிலே காய வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே கமுத்தி விட்டோம்னா காஞ்சிரும் அப்படின்றதுக்காண்டி கமுத்தி விட்டுட்ருக்கேன். ஒரு மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நான் லைட்டாக மறுபடியும் இன்னொரு துணியை வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் சாமி செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரவங்களாட்டி அம்மையும் சமையல் ரூமில் ஃபுல்லாக இந்த பாக்ஸ் எல்லாமே வேறு இதெல்லாம் மாற்றிட்டு கழுவி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. சமையல் ரூமும் முடிஞ்சு, சாமி செல்ஃபும் க்ளீன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டே நான் வேலைக்கு கிளம்புறதுக்குள்ளே அவ்வளோதான் செய்ய முடிஞ்சு. இது அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணால் சரி ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுல எல்லாமே எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். தீபாவளி அப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணவே இல்லையா, சரி அதனால் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக கீழே எடுத்து வச்சுட்டு, அடுத்து ஈர துணியை வச்சு தொடச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். தம்பி அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்கார பாப்பா அவங்க ஏதோ குட்டியாக ஏதோ கொடுத்தாங்க அப்படின்ட்டு அது கொண்டு வந்து என்னான்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அதை பார்த்தா அந்த குட்டியாக கிஃப்ட் வரும்ல, அது இந்த நெயில் மாதிரி இருந்துச்சு. நான் போட்டு இப்படி தான் பண்ணணுன்னு காட்டவும் அதே மாதிரி அடுத்து அவனும் வாங்கி போட்டுட்டு அவங்க அம்மாச்சிட்ட போய் காட்டிகிட்டு இருக்கான். அம்மாச்சி கிஃப்ட்டு அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் அந்த சின்ன ஸ்டாண்டை ரொம்ப நேரம் கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வர மாதிரியே தெரில. சரி அதை அதிலேயே அப்படியே தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே வராது அந்த சின்ன ஸ்டாண்டு. சரி இன்றைக்கி அவுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவுத்து பார்க்க ஒன்றுமே வரல. சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா முதல்லையே இந்த 2வது இருக்கிறதுல பார்த்தா தெரியும், அதில் இருந்ததை இடையில உடச்சிட்டேன். நான் உடச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, அதில் லைட்டாக விறுவிட்டு இருந்துச்சு. அது ஒரு நாள் ஏதோ அதிலேருந்து வச்சு எடுக்கிறப்ப டப்புன்னு தெரிச்சிருச்சு. அப்புறம் அதனால் சரி இதையும் உடச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஃபுல்லாக எல்லாம் உள்ள அந்த ட்ரே எல்லாத்தையுமே கீழே இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, அடுத்து சரி கழுவு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். மறுபடியும் அதை ட்ரை பண்ணேன், திரும்பினேன், அதை எடுக்கலான்ட்டு சரி விட்டாச்சு. அப்புறம்
சரி தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு சின்ன துணியில் நனைச்சி அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே தொடச்சிட்டு இருந்தேன். அந்த இது அவுத்திருந்தா கூட ஈஸியாக இருந்திருக்கும் போல் துடைக்கிறதுக்கு. அந்த இது இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேலேயும் கீழே விட்டு அப்புறம் தொடச்சி எடுத்துகிட்டு அந்த முட்டை ட்ரேலையும் ஃபுல்லாக எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் ஒன்றா தான், அதையும் அவுக்க முடியாது, அது எப்போயுமே அவுக்க முடியாது. அதுலேயும் ஒன்றா தான் எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே குட்டி குட்டியாக இருந்தது ஃபுல்லாக எல்லாம் தொடச்சாச்சு. இப்போ கீழே தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. ஈரத்துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஈரத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு டைம் துடைக்கிறப்ப லைட்டாக ஊறிக்கும். அப்புறம் மறுபடியும் 2வது துடைக்கிறப்ப நீங்கள் அது நல்லா வந்துடும். தம்பி வந்து இடையில நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு தண்ணியை வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், 2 வேளை மட்டும் வச்சிடாமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு, கொடுங்க துணியை கொடுங்க நான் துடைக்கிறேன் அப்படின்ட்டு துடைச்சிட்ருக்கேன். லாக்கை திருப்பி விட்டு போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஏதோ சாத்தவே மாட்டேன், என்னடா சாத்த மாட்டேங்குதுன்னு பார்த்தா அந்த லாக்கை அந்த சைடு கையிலே திருப்பி விட்டு போயிருக்கான். உள் சைடு ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு. உள்ளே துடைக்கிறது ஃப்ரீசரில் துடைக்க முடியாது. ஃப்ரீசரில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி விடாதனால ஃப்ரீசரில் கட்டியாக இருந்துச்சு. அதனால் ஃப்ரீசரை ஒன்றுமே பண்ணல. உள்ளே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்து இப்போ வெளியே துடைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் இப்போ வெளியே ஃபுல்லாக துடைக்க போகிறேன். ஈரத்துணி வச்சு தான் துடைக்கிற. வெளியே அந்தளவுக்கு ஒன்றும் தூசி இல்லை. அதனால் லைட்டாக ஃபுல்லாக எல்லாம் தொடச்சிட்டு கைப்பிடியே 2 சைட்லேயும் தொடச்சிட்டு பின்னாடி வந்து லேசாக தான் துடைச்சி விட்டேன். அது வீடியோ எடுக்கல. பின்னாடி மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு சைடில் இந்த வாசரெலாம் இருக்கும்ல அந்த ஃப்ரிட்ஜோடதில் அந்த இடத்துல தான் லைட்டாக அழுக்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சாச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக. இப்போ வந்து மேலே மட்டும் க்ளீன் பண்ணணும். மேலே அந்த பேப்பர் இது இருக்குது. அது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் எதையாவது கொண்டு வந்து அந்த இடத்துலையே வைக்கிறது, மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜே ஃபுல்லாக நிறைஞ்சிருது. ஃப்ரிட்ஜு மேலே இருந்தது ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, சரி உள்ளே இருந்த ட்ரேவெல்லாம் அவுத்தோம்ல அதெல்லாம் எல்லாம் கழுவி வச்சோம்னா காஞ்சிரும் அப்படின்ட்டு இப்போ அதை விளக்கலாம் அப்படின்ட்டு விம் ஜெல் ஊற்றி தான் கழுவுறேன். அதுதான் அப்போ தான் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு விம் ஜெல் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சிட்றேன். நல்லா விளக்கி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி வடிய விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் போட்டு இப்போ எப்போயுமே விளக்குனாலும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் உள்ளே செட் பண்ணி வச்சுட்டு சைடில் டோருக்கு மாட்டுறது மேலே இருந்தது ஃபஸ்ட்டு உடஞ்சிருந்துச்சு. அதனால் அதை கீழே மாட்டி கீழே இருந்ததை எடுத்து மேலே மாட்டி அதுவும் தலைகீழ மாட்டினேன். என்னடா மாட்ட மாட்டேதுன்னு பார்த்தா அப்புறம் திருப்பி மாட்டி விடவும் மாட்டிக்கிச்சு. கீழே இருந்தது சும்மா சோக்கு அப்படியே மாட்டி வச்சுருக்கு. அதை ஏதாவது ஊற்றி ஒட்டி விட்டோம்னா தான் விழுகாமல் இருக்கும். அடுத்து காய் எல்லாத்தையும் உள்ளே இருந்ததில் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருந்தா எல்லாத்தையும் மாற்றி உள்ளே எடுத்து வைக்கிறப்ப எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் எல்லாமே அடிக்க முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜோட வேலை முடிஞ்சிச்சு. வாட்சில் எல்லாம் தூசியாக இருந்துச்சு. அதனால சரி அதையும் ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்ருக்கேன். இருந்தாலும் அப்பயும் தும்மலாக வந்துச்சு. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால ஃபுல்லாக மாஸ்க் போட்டுகிட்டே தான் செஞ்சேன். எல்லாம் இப்போ வாட்சை தொடச்சி மாட்டியாச்சு. ஆரி ஒர்க் போடுறதுக்காண்டி ஆதி ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருந்தேன். அதுவும் எல்லாமே சும்மாவே தான் இருந்துச்சு. ஒரு 2 ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் போட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறனால டைம் இல்லை, போடவே முடியல. அதனால சரி அம்மா எடுத்து நீ மேலே வெய்ய அப்புறம் தேவைன்றப்ப கீழே எடுத்துக்கலாம் அப்படிங்கவும் ஃபுல்லாக எல்லாமே அதுலேருந்து நட்டு எல்லாத்தையுமே அவுத்து சரி தனித்தனியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சு. தூசியெல்லாம் தட்டி ஒரு இதில் போட்டு வச்சாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும் அப்படின்ட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நாங்கள் க்ளீன் பண்ணுற வரைக்கும் தம்பி வெளியே விளாண்டுட்டு இருந்தான். அவனோட சைக்கிள் இதெல்லாம் வச்சு அந்தளவுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.